உண்மை செய்திகள். இந்திய கடற்கரைகளில் திமிங்கலங்களை ஏன் காண முடியவில்லை? திமிங்கலங்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டனவா? திமிங்கலங்கள் உலகில் குறைவதற்கு என்ன காரணம்? காலநிலை மாற்றம் திமிங்கலங்களை பாதிக்கின்றதா? இன்னும் எத்தனை ஆண்டுகள் திமிங்கலங்களை நாம் கடலில் காண முடியும்? இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணலாம். இந்தியாவில் மீன்வள கணக்கெடுப்பு ஃபிஷரிஸ் சர்வே ஆஃப் இந்தியா கடல் பாலூட்டி பங்கு மதிப்பீடு இந்திய கடல் பகுதியில் 27 திமிங்கலங்களை கண்டறிந்து கணக்கெடுப்பில் 10,000த்திற்கும் மேற்பட்ட டால்ஃபின்களை இருப்பதாக அறிவித்திருக்கின்றன. இந்திய துணைக்கண்டத்தின் கடல் பாலூட்டி 30 முதல் 35 சிட்டேசியன்கள் ஆகும். இதில் திமிங்கலங்கள், டால்ஃபின்கள் மற்றும் பார்பாய்ஸ்கள் அடங்கும். ஒரு டியூகாங் மற்றும் 31 வகையான கடல் பாலூட்டிகள் இந்திய துணைக்கண்டத்தின் கடல் பாலூட்டி. இது உலகின் கடல் பாலூட்டி ஆகும். இது உலகின் கடல் பாலூட்டிகளில் 1/4 ஆகும். இந்திய பெருங்கடல் திமிங்கிலத்தின் சரணாலயமாக கருதப்படுகின்றது. மேலும் திமிங்கிலங்கள் மற்றும் டால்ஃபின்கள் பற்றிய ஆய்வு சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. ப்ளூ வேல், அதாவது நீலத்திமிங்கிலம் போன்ற சில திமிங்கிலங்கள் உலகம் முழுவதும் அழிந்து வருகின்றன. மேலும் 20ஆம் நூற்றாண்டில் உலகம் திமிங்கிலம் வணிக மற்றும் சட்டவிரோத செயல்களில் இருந்து மெதுவாக மீண்டு வருகின்றது. இந்திய அரசாங்கம் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972 அட்டவணை 1 இணைத்து திமிங்கிலம், சிட்டேசியன்களையும் பட்டியலிட்டுள்ளது. இதன் மூலம் வேட்டையாடுதல் மற்றும் வர்த்தகத்திற்கு எதிராக இந்த திமிங்கலங்களுக்கு மிக உயர்ந்த பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. ஹம்பேக் திமிங்கலங்கள் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கடல்களிலும் வாழ்கின்றன. அவை ஒவ்வொரு ஆண்டும் அதிக தூரம் பயணிக்கின்றன மற்றும் கிரகத்தில் உள்ள எந்த பாலூட்டிகளிலும் மிக நீண்ட இடம்பெயர்வுகளில் இந்த ஹம்பேக் திமிங்கலங்கள் ஒன்றாகும். சில ஹம்பேக் திமிங்கலங்கள் வெப்பமண்டல இனப்பெருக்கம் செய்யும் இடங்களிலிருந்து 5000 மைல்கள் குளிரான அதிக உற்பத்தி திறன் கொண்ட உணவுத்தளங்களுக்கு நீந்துகிறார்கள். சில திமிங்கலங்கள் தென்னாப்பிரிக்காவில் கொலம்பியாவிலிருந்து ஆப்பிரிக்காவின் சான்சிபார் வரை 8106 மைல்கள், அதாவது 13,046 கிலோமீட்டர் பயணிக்கின்றன. இந்த ஆண் ஹம்பேக் திமிங்கலம் பயணம் 2013 மற்றும் 2022 இடையில் நடந்தது. இந்த ஆராய்ச்சி ஹேப்பி வேல் என்ற மக்கள் அறிவியல் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புகைப்படங்களை பயன்படுத்தி திமிங்கலத்தின் இடம் பெயர்வு கண்காணிக்கப்படுகின்றது. இந்த திமிங்கலம் தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் கேப் ஹார்னை சுற்றி, அட்லாண்டிக் பெருங்கடலை சுற்றி மற்றும் கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி பயணித்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இந்த திமிங்கலத்தின் பயணம் இனப்பெருக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஏனெனில் இது இனப்பெருக்க காலத்தில் பதிவு செய்யப்பட்டது. காலநிலை மாற்றம், வளரும் இனச்சேர்க்கை உத்திகள் மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல காரணிகளால் திமிங்கலத்தின் இடம்பெயர்வு பாதிக்கப்படலாம். திமிங்கலத்தின் இடம்பெயர்வு ஹம்பேக் திமிங்கலங்களின் புலம்பெயர்ந்த பழக்கங்கள் மற்றும் அவற்றின் தகவமைப்பு தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது எல்லை கடந்த ஆராய்ச்சி மற்றும் குடிமக்கள் அறிவியலின் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகிறது. ஒரு வியக்கத்தக்க சாதனையில் ஒரு ஆண் ஹம்பேக் திமிங்கிலம் தென் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு 13,046 கிலோமீட்டர் நீந்தி இதுவரை ஆவணப்படுத்தப்பட்ட மிக்க
நீண்ட திமிங்கில இடப்பெயர்வுகளுக்கான புதிய சாதனையை படைத்துள்ளது. ஹம்பேக் திமிங்கிலங்கள் 15,000 மைல்கள் வரை பயணிக்கும். எந்த விலங்கிலும் மிக நீண்ட இடம்பெயர்வுகளில் ஒன்றாகும் இவை. குளிர்ந்த நீரில் உணவளிக்கும் இடங்களும் சூடான நீரில் இனச்சேர்க்கை மற்றும் கண்டு ஈன்ற இடங்களுக்கும் இடையில் இவை இடம்பெயர்கின்றன. ஹம்பேக் திமிங்கிலங்கள் பருவகாலமாக இடம்பெயர்கின்றன. மேலும் சில 9 வாரங்கள் வரை நிற்காமல் நீந்தியதாக பதிவுகள் சொல்லப்படுகின்றன. இந்த திமிங்கிலங்கள் பூமியில் காந்தபுலம், வானக்குறிப்புகள் மற்றும் பாதையின் நினைவகம் ஆகியவற்றின் கலவையை பயன்படுத்தி இந்த அளவுக்கு தூரங்களுக்கு செல்ல முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். திமிங்கிலங்கள் பூமியின் காந்தபுலம், வானக்குறிப்புகள் மற்றும் வழி செலுத்துவதற்கான பாதையின் நினைவகம் ஆகியவற்றின் கலவையைத்தான் பயன்படுத்துகின்றன. பலின் திமிங்கிலங்கள் என்ற ஹம்பேக்ஸ் மற்றும் நீலத்திமிங்கிலங்கள் உட்பட பலின் திமிங்கிலங்கள் பற்களுக்கு பதிலாக வாயில் நார்ச்சத்து தகடுகளை கொண்டுள்ளது. அவை பெரிய அளவிலான வடிகட்டவும் உட்கொள்ளவும் இந்த தட்டுக்களை பயன்படுத்துகின்றனர். நீலத்திமிங்கிலங்கள் அவற்றின் அளவு மற்றும் குறைந்த அதிர்வெண் ட்ரில்ஸ் ஆகியவற்றிற்காக அறியப்படுகின்றன. அவை நீருக்கடியில் கேட்கக்கூடிய பாடல்களாக உருவெடுக்கப்படுகிறது. ஸ்பேம் வேல் அல்லது விந்து திமிங்கிலங்கள் பூமியில் சத்தமாக இருக்கும் விலங்குகளில் ஒன்றாகும். அவை 230 டெசிபலை எட்டக்கூடிய ஒலிகளை உண்டாக்குகின்றன. இது ஜெட் விமானத்தின் இன்ஜின் புறப்படுவதை விட அதிக சத்தமாக உள்ளது. சாம்பல் திமிங்கிலங்கள் அனைத்து பாலூட்டிகளிலும் மிக நீண்ட வருடாந்திர இடம்பெயர்வு என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு அக்டோபரிலும் இந்த மென்மையான ராட்சதர்கள் 5000 to 6000 மைல் பயணத்தை ஒரு மணி நேரத்திற்கு சரியாக 2 முதல் 6 மைல்கள் வேகத்தில் குளிர்ந்த ஆர்க்டிக் நீரில் இருந்து பாஜா கலிஃபோர்னியா சூடான பாதுகாக்கப்பட்ட தடாகங்கள் வரை தங்கள் இனச்சேர்க்கை மற்றும் கண்டுக்குட்டிகளை கொண்டு செல்கின்றனர். ஹம்பேக் திமிங்கிலங்களைப் போலவே இடம்பெயர்வுக்கு வடக்கு தெற்காக இருக்கலாம் அல்லது கிடைமட்டமாக இருக்கலாம். துறைமுக பார்ப்பாய்ஸை போல குளிர்காலத்தில் பனிக்கட்டியை தவிர்க்க கடலோர பகுதிகளை திறந்த கடலுக்கு விட்டு செல்கிறது. கடலோர பகுதிகளில் காணப்படும் ஆண் ஹம்பேக் திமிங்கிலங்கள் குளிர்கால இனப்பெருக்கம் செய்யும் பகுதியில் ஹவாய், கரீபியன் மற்றும் பிற இடங்களில் 20 நிமிடங்கள் வரை நீடிக்கும் பாடல்களை பாடுகின்றன மற்றும் பாடல்களை மைல்களுக்கு அப்பால் கேட்கக்கூடிய சிக்கலான பாடல்களாக இருக்கின்றன. நீலத்திமிங்கிலம் இதுவரை வாழ்ந்தவற்றில் மிகப்பெரிய விலங்கு மற்றும் 90 அல்லது அதற்கு மேற்பட்ட அடி வரை வளரக்கூடியது மற்றும் 24 யானைகள் எடை கொண்டது. அது 1,50,000 கிலோ அதிகமாகும். சில வகை திமிங்கிலங்கள் நீண்டகாலம் வாழும் பாலூட்டிகளில் அடங்கும். பில்ஹட் திமிங்கிலங்கள் ஆர்க்டிக்கில் காணப்படும் ஒரு பலின் திமிங்கிலம். 200 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழக்கூடியவை என்று விஞ்ஞானிகள் மதிப்பிடுகின்றனர். மேலும் கில்லர் வேல்ஸ், அதாவது கொலையாளி திமிங்கிலங்களின் உலகளவில் பல்வேறு வாழ்விடங்களில் காணப்படும் ஒரு பல் திமிங்கிலம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இவைகளால் வாழ முடியும். கில்லர் வேல்ஸ் மிகவும் சமூகமானவை மற்றும் பெரும்பாலும் தாயை மையமாக கொண்ட குடும்ப பிரிவான மேட்ரிபோகல் குழுக்களில் பயணிக்கின்றன. பெலூகா திமிங்கிலங்கள் நெகிழ்வான கழுத்தை கொண்டுள்ளன. அவை தலையை நகர்த்த அனுமதிக்கின்றன. விசில்கள், கிளிக்குகள் மற்றும் சிலிர்ப்புகள் ஆகியவற்றின் சிக்கலான தகவல் தொடர்பு திறன் கேனரி ஆஃப் தி சீ, கடல்களின் கேனரிகள் என்ற புனப்பெயரை தூண்டியது. சாம்பல் திமிங்கிலங்கள் எந்த ஒரு பாலூட்டிகளிலும் மிக நீண்ட வருடாந்திர இடம்பெயர்வுகளில் ஒன்றாகும். அவை சுமார் 16,000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்கின்றன. வட அமெரிக்க நீரில் மிகச்சிறிய பலின் திமிங்கிலம் மின்கே திமிங்கிலம் வட அமெரிக்க கடல் பகுதியில் உள்ள மிகச்சிறிய பலின் திமிங்கிலம் ஆகும். சிறிய உயிரினங்களில் சேகரிப்பவர்கள் வடக்கு அட்லாண்டிக் ரைட் வேல் வலது திமிங்கிலங்கள் நீர் மேற்பரப்புக்கு அருகில் சிறிய உயிரினங்களை உண்டு வாழ்கின்றன.
கடல் நீரை அவற்றின் நீண்ட பலீன் தட்டுகளால் வடிகட்டி அதில் இருக்கும் பிளாங்டான்களை வடிகட்டி உண்ணுகின்றன. திமிங்கிலங்களின் மேற்பரப்பு உணவு, நடத்தை மற்றும் மிதக்கும் தன்மை ஆகியவற்றை மோதலுக்கு ஆளாக்குகின்றன. ஸ்பேம் வேல், அதாவது விந்து அணு திமிங்கில தலைகளில் உள்ள எண்ணெய் வணிகத்தால் கிட்டத்தட்ட இந்த ஸ்பேம் வேல் அழிவுக்கு தள்ளப்பட்டது. இந்த திமிங்கிலங்களின் பிளப்பர் மற்றும் அவற்றின் தலைகளில் காணப்படும் விந்து உறுப்பு ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட தனித்துவமான எண்ணெயை மனிதர்கள் மருந்தாக பயன்படுத்துகின்றனர். 2014 ஆண்டில் 2992 மீட்டர் ஆழத்தை அடைந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீரில் மூழ்கிய போது அவை குவியரின் கொக்கு திமிங்கிலம் சிட்டேசியனுக்காக இதுவரை பதிவு செய்யப்படாத ஆழமான மற்றும் நீளமான டைவாக இருந்தது. ஹம்பேக் திமிங்கிலம் 3 பெருங்கடலில் 8000 மைல் இடம்பெயர்ந்து சாதனை படைத்தது. ஆனால் அதன் காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இனச்சேர்க்கை, காலநிலை மாற்றம், அதாவது வெறுமனே குழப்பம் ஆகியவை கொலம்பியாவிற்கும் சான்சிபாருக்கும் இடையில் அதிக தூரம் நீந்தி இருக்கலாம் என்று உயிரியலாளர்கள் கூறுகின்றனர். ஒரு மனிதனுக்கு கைரேகை இருப்பது போல் ஹம்பேக் திமிங்கிலத்தின் வால் அல்லது ஃப்ளூக் அடையாளம் காணக்கூடியது. ஆராய்ச்சியாளர்கள் உலகம் முழுவதும் நம்ப முடியாத ஹம்பேக் திமிங்கிலத்தின் 8106 மைல் நீச்சலை மேற்கொண்டதை கண்டுபிடித்ததை அடுத்து இது உயிரினங்களுக்கு நீண்ட தூரம் பயணித்ததாக இருக்கலாம் என்று அறிகின்றனர். பிசியின் ஹெலன் பிரிக்ஸ் ஹம்பேக் திமிங்கிலங்கள் எந்த வகையிலும் உட்கார்ந்திருப்பதில்லை. ஆய்வின்படி அவை அனைத்து பாலூட்டிகளிலும் மிக நீண்ட காலமாக அறியப்பட்ட பருவகால இடம்பெயர்வுகளில் ஒன்றை மேற்கொள்கின்றன. இருப்பினும் அவைகளின் இடம்பெயர்வு பாதைகள் அட்சரேகைகளுக்கு இடையில் செல்ல முனைகின்றன. குளிர்ந்த காலநிலை மற்றும் வெப்பமண்டலத்திற்கு அருகில் உள்ள இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை தேடுவதற்காக வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி பயணிக்கின்றன. அரிதாகவே ஹம்பேக் திமிங்கிலங்களின் குழுக்கள் கிழக்கிலிருந்து மேற்காக செல்கின்றன. அவை மற்ற திமிங்கிலங்களின் பிரதேசங்களில் ஊடுருவதை தவிர்க்கின்றன. 2022 ஆண்டில் இந்திய பெருங்கடலில் உள்ள சான்சிபாரை அடைவதற்கு முன்பு 213 மற்றும் 17 ஆண்டுகளில் கொலம்பியாவின் பசிபிக் கடற்கரையில் இந்த ஹம்பேக் திமிங்கிலம் காணப்பட்டது என்று சக ஆராய்ச்சியாளர்களும் தீர்மானித்த போது இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் மீண்டும் கண்காணிப்பதற்கு முன் ஹம்பேக் திமிங்கிலம் தெற்கே அண்டார்டிகாவிற்கு சென்றிருக்கலாம். ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடை, அதாவது 8100 மைல்களுக்கு மேல் ஹம்பேக் திமிங்கிலம் பாதையை நீடிக்கும். இந்த கண்டுபிடிப்பு happywhale.com எனப்படும் குடிமக்கள் அறிவியல் வலைத்தளத்தால் செயல்படுத்தப்பட்டது. இது தொழில்முறை உயிரியலாளர்கள் மற்றும் சாதாரண திமிங்கில பார்வையாளர்கள் ஒரு திமிங்கிலத்தின் கதையின் புகைப்படங்களை பதிவேற்ற அனுமதிக்கின்றது. இது அதன் ஃப்ளூக் என்று அழைக்கப்படுகிறது. தனித்துவமான அடையாளங்கள், வடிவங்கள், நிறமிகள் மற்றும் தழும்புகள் அனைத்தும் ஒவ்வொரு திமிங்கிலத்தின் ஃப்ளூக், அதாவது வாலை ஒரு வகையானதாக மாற்றுவதற்கு பங்களிக்கின்றது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்ட முக அங்கீகார மென்பொருளானது சுமார் 1,09,000 தனிப்பட்ட திமிங்கிலங்களை கண்காணிக்கிறது. ஹாப்பிவேல் இந்த பயணத்தை கண்காணித்த போது ஹம்பேக் ஏன் இப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டது என்பதை விளக்கவில்லை. ஆய்வு பல சாத்தியமான விளக்கங்களை வழங்குகிறது. முதலாவதாக, மனித குறுக்கீடு திமிங்கிலத்தின் நடத்தையை மாற்றுகிறது. காலநிலை மாற்றம் மற்றும் கிரில் ஹார்வெஸ்ட் விளைவாக வெப்பமான நீர் பாரம்பரிய ஹம்பேக் உணவு தளங்களை தொந்தரவு செய்யலாம். திமிங்கிலங்கள் உணவை கண்டுபிடிக்க அதிக தூரம் செல்ல வேண்டியிருக்கும். மாற்றாக, உலகின் பல பகுதிகளில் ஆபத்தாக கருதப்படும் ஹம்பேக்குகளுக்காக வெற்றிகரமான உலகளாவிய பாதுகாப்பு முயற்சிகளின் விளைவாக இந்த பயணம் இருக்கலாம். ஹம்பேக் எண்ணிக்கை வளர்ச்சியானது திமிங்கிலங்களுக்குள் உணவுக்கான போட்டியை அதிகரிக்கலாம். ஒரு உலகமாக நாம் மிகவும் இணைக்கப்பட்டுள்ளோம் என்று திமிங்கில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். திமிங்கிலங்களை பற்றி நான் சொல்லக்கூடிய கதைகள்
முன்னெப்போதையும் விட மற்ற நாடுகளை இந்த திமிங்கிலங்கள் உலகளவில் இணைக்கின்றன. இதுதான் திமிங்கிலங்களின் வாழ்க்கை முறை. இது நமக்கு மிகவும் தெரியாத உண்மை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.